கம்பேக் கவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா மலை சீதா தான். ரைட்டாக வெயில் வந்து இல்லை, சூரியன் மறைய போகிறது, சன்செட் ஆக போகிறது. தெரியுதா அதுக்கு? பார்த்தீங்களா? மேலே உச்சியில் வந்து காய்ச்சிட்ருக்கு இப்போதைக்கு. நல்லா மறைய போகிறது. இங்கே சந்திரனுங்க, சந்திரன் இந்த சைடு வரவே இல்லை. இப்போ வந்து நல்லா காய்ச்சிருக்கான்னு தெரில, பாப்பமா போய் என்ன தெரியுது, தொங்கிடாது. பார்த்தீங்களா? வாங்க போவாங்க, உள்ள இறங்குமா? பார்த்தீங்களா? முள் சீதாவின் பயணங்கள் தொடர்கிறது. இன்னொரு குட்டி சீதாவின் பயணங்கள் ஆரம்பிக்கிறது. இட்ஸ் மை ஃபன். நான் பாருங்கள், எறும்பெல்லாம் மேய்ஞ்சிட்டு பார்த்தீங்களா? நல்ல மரம் ஆடுது, நல்லா இங்கே காற்றடிக்கு. உங்கள் ஊர் சைடெலாம் காற்றடிக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. ஆமாடே, கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா எப்படிலாம் இது பண்ணி வச்சுருக்கேன்? பார்த்தீங்களா? ஃபுல்லுமே இந்த மரத்தில் இருந்து அப்படியே இலையெல்லாம் இது பண்ணி அதை எப்படியாவது நேரத்தில் இந்த மொட்டை வர வச்சுருவேன். அதுதான் நான் பூத்துருக்கா? வேறு எங்கே பூத்துருக்கு? வேறு காய் தான் இருக்குது. வேறு பூக்கிறது மேலே பூத்துருக்கு. காமிக்கிறேன். மேலே வந்து அந்த சைடு பூத்துருக்கு. இப்போ லைட் போட்டு காமிங்க. அந்த சைடு இருந்தால் தெரியும், கீழே போய் இருந்து காமிச்சா தெரியும். தெரிய மாட்டேங்குது. இந்த உள்ளே தான் பூத்துருக்கு பாருங்கள். சக்காப்பழம் தொங்குது, சக்காப்பழம் பாருங்கள், சக்காப்பழம் தொங்குதான். முள் சீதாவின் பயணங்கள். இடி இலையாதெல்லாம் பிச்சு விட்ருவேன். செம்ம காற்றடிக்கு. குட்டி தெரியுதா? வேற இனி மேலே போகிறேன். எப்படி காற்றடிக்கு பார்த்தீங்களா? செம்ம காற்றடிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதை வந்து தேனில் முக்கி சாப்பிட்டா சளியெலாம் போகும்னு சொன்னாங்க. என்ன இருக்குது அது அப்படியே இது பண்ணால் டப்புன்னு வந்துடுது. நான் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் மகரந்த தூள்னு நினைக்கிறேன். அது வந்து பூத்து அப்படி இது பண்ணுறது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் பூவை தேனில் போட்டு செம்மையாக சாப்பிட்லாம். இனி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.